என் இனிய தமிழ் நண்பர்களுக்கு புரிசெய்ரா சுந்தரின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு பங்குச்சந்தைகள் கொஞ்சம் நல்லபடியாக கொஞ்சம் க்ரீனாக தான் இருந்தது. நேற்று வந்து முந்தா நேற்று வந்து ஆர்பிஐ பாலிசி இது பண்ணியிருந்தாங்க. நிறைய ஓஎம்ஓ ஆப்ரேஷன் அது இது நிறைய சொல்லியிருந்தாங்க. அதனால் நேற்று வந்து ஃபைனான்ஷியல்ஸ் மட்டும்தான் நேற்று ஏறி இருந்தது. ப்ராடர் மார்க்கெட் ஆக்சுவலாக வந்து நெகட்டிவில் இருந்தது. மிட் கேப் ஸ்மால் கேப்லாம் நெகட்டிவில் இருந்தது. ஆனால் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா காலையில் ஆரம்பிக்கும் போது எல்லாம் நெகட்டிவாக தான் இருந்தது, மிட் கேப் ஸ்மால் கேப்லாம். பட் கொஞ்சம் டைம் ஆக ஆக அது ஒரு ப்ராட் பேஸ்ட் ரேலி. ஸோ எல்லாமே ரேலி, மிட் கேப்பு, ஸ்மால் கேப்பு, நெக்ஸ்ட் 50 எல்லாமே இன்றைக்கி ரேலி ஆச்சு. இன்னும் கேட்டிங்கன்னா மார்க்கெட் லீடர் ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அது ஒன்று தான் இன்றைக்கி டிசப்பாயின்மெண்ட். அதை தவிர இது எல்லாமே நல்லா இருந்தது. ரொம்ப நாள் கழிச்சு மார்க்கெட் வந்து ஒரு நல்ல ரேலி. இது வந்து நாளைக்கும் மார்க்கெட் ரொம்ப ஹைலி வாலட்டைலாக இருக்கும்னு நினைக்கிறாங்க. அதனால தான் பொதுவாக வந்து மார்க்கெட் ரேலி ஆகும்போது இந்தியா விக்ஸ் வந்து குறையணும் இல்லைங்களா? ஆனால் இன்றைக்கி இந்தியா விக்ஸ் வந்து ஹையராக இருக்குது. ஸோ அப்போனா என்ன அர்த்தம்னா, ஸோ ஸ்டில் பயமாக இருக்குது இல்லைங்களா? இன்னைக்கு ஏறது வந்து யாராலையும் நம்ப முடியல, நாளைக்கு திரும்ப இறங்கிடும்னு நினைக்கிறாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு பங்குச்சந்தைகள் ஒரு அதாவது என்னென்னா இறங்கலாம். இது இந்த ஒர்ஸ்ட் இஸ் ஓவர் அப்படின்னு தான் தோணுது எனக்கு. பங்குச்சந்தைகள் வந்து இன்னும் பெரிய லெவலில், குறிப்பாக வந்து பட்ஜெட் முடிஞ்சதுக்கப்புறம் பெரிய லெவலில் இன்னும் ரெக்கவரி இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. நான் போன வருஷம் ஜூன் 4ஆம் தேதி வந்து பார்லிமெண்ட் எலெக்ஷன் ஓட் கவுண்டிங்கு. அப்போ கண்டிப்பாக பங்குச்சந்தைகள் வந்து பெரிய லெவலில் இறங்கும் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் புட்டெல்லாம் பை பண்ணியிருந்தேன். நான் பொதுவாக ஆப்ஷன் செல்லரு, நான் பை பண்ண மாட்டேன். அப்போ ஏதோ தோணுச்சுன்னு பை பண்ணேன். அதே போல் இந்த தடவை கண்டிப்பாக பட்ஜெட்டில் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் அப்படின்னு ஒரு பெரும் நம்பிக்கை வச்சு கால் ஆப்ஷன்லாம் பை பண்ணி வச்சுருக்கிறேன். பார்ப்போம் பட்ஜெட் எப்படி நடக்க போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி எஃப்எம்சிஜி இண்டெக்ஸ் டவுனு. ரிலையன்ஸ் வந்து ஒன்றும் பெருசாக ஏறலை. மாருதி ரிசல்ட் வந்தது, கொஞ்சம் இறங்கிடுச்சு. ஆனால் அது ஏற்கனவே ஏறி இருக்குது. இந்த கடந்த 2 வாரத்தில் அது ஏற்கனவே கிட்டத்தட்ட ஒரு 10% ஏறி போச்சு. அதனால் ரிசல்ட் நல்லா இருந்தாலுமே கொஞ்சம் ப்ராஃபிட் புக்கிங் வந்தது. டாடா மோட்டார்ஸு மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட் வந்துருக்குது. ரிசல்ட் ஒன்றும் அவ்வளோ சரியில்லை. ஆனால் அது தமாஷ் என்னென்னா, மாருதி ரிசல்ட் நல்லா இருக்கும்போது இறங்கும், டாடா மோட்டார்ஸ் ரிசல்ட் நல்லா இல்லைனா ஏறும். ஏன்னா இது ரிசல்ட் வந்து இங்கே முக்கியம் கிடையாது. அதை பேஸ் பண்ணி என்ன பொசிஷன் எடுத்துருக்குறாங்க மார்க்கெட்டில், F&Oவில், அதை வச்சு தான் நடக்கும். பார்ப்போம். பங்குச்சந்தைகள் வந்து நாளைக்கும் கொஞ்சம் வாலட்டைலாக தான் இருக்கும். ஆனால் எனக்கு தெரிஞ்சு ஒர்ஸ்ட் இஸ் ஓவர். இதுக்கப்புறம் தொடர்ந்து பங்குகள் மேலே போகும். குறிப்பாக நான் வந்து February மாதத்துக்கு நான் ரொம்ப புல்லிஷாக இருக்கிறேன். நிஃப்டி வந்து ஒரு 24,800 அந்த லெவலுக்கு போனாலுமே February மாதம் ஆச்சரியப்பட முடியாது. ஸோ கண்டிப்பாக இந்த இடத்துல ஷார்ட் செல்லிங் வந்து கண்டிப்பாக வந்து அட்வைசபிள் கிடையாது இல்லைங்களா? ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு. இன்றைக்கி எஃப்ஐ செல் தான் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 2,600 கோடி ரூபாய்க்கு செல் பண்ணியிருக்காங்க. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து ஒரு 1,800 கோடி ரூபாய்க்கு பை பண்ணியிருக்காங்க. பட் இதெல்லாம் வந்து எஃப்ஐ வந்து தொடர்ந்து செல் பண்ணி தான் இருக்க போகிறாங்க. அதில் எந்த டவுட்டும் கிடையாது. ஒரு வேளை பட்ஜெட்டு நல்ல பட்ஜெட்டாக வந்து அந்த 2019 ஒரு நாள் மார்க்கெட் ரொம்ப நல்லா மேலே போச்சு. நிர்மலா சீதாராமன் வந்து ஒரு ப்ரெஸ் மீட் கொடுத்து கார்பரேட் டேக்ஸ்லாம் குறைக்கிறோம்னாங்க. அன்றைக்கி பங்குச்சந்தைகள் ரொம்ப பெரிய லெவலில் போச்சு. அந்த கேண்டில் என்ன சொல்லுவாங்க, நிர்மலா கேண்டில் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது நான் என்ன சொல்கிறேன், அந்த நிர்மலா கேண்டில் 1.0ன்னு போட்டுடலாம். வர பட்ஜெட்டுக்கு ஏதாவது நல்லது பண்ணாங்கன்னா பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் ஏறிச்சுன்னா இது வந்து நிர்மலா கேண்டில் 2.0 அப்படின்னு சொல்லலாம். ஸோ பார்ப்போம் நிர்மலா கேண்டில் 2.0 வருதான்ட்டு. இன்றைக்கி நைட்டு யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப முக்கியமான நாள். ஃபெட் மீட்டிங் இருக்குது. பட் ஆனால் ஃபெட் மீட்டிங்கில் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் எதுவும் இறங்காது. டெஸ்லா, மெட்டானா அந்த ஃபேஸ்புக் கம்பெனி, அப்புறம் மைக்ரோசாஃப்ட், இது 3 ரிசல்ட் டிக்ளேர் பண்ணுறாங்க. அந்த ரிசல்ட் வந்து மார்க்கெட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் வருது. ஸோ அதனுடைய ரியாக்ஷன் வந்து அதில் ஃப்யூச்சரில், யூஎஸ் ஃப்யூச்சரில் நாளைக்கு காலையில் தெரியும். ஸோ நமக்கும் நாளை காலையில் அதனுடைய இம்பேக்ட் தெரியும். பார்ப்போம். பங்குச்சந்தைகள் வந்து ஒரு கடந்த ஜனவரி மாதம் ஒரு பெரிய கலேபரமாக இருந்தது. இது வந்து இந்த மாதம் பார்த்தீங்கன்னா நிஃப்டி தொடர்ந்து 4 மாதங்களாக நெகட்டிவில் க்ளோஸ் ஆகிருக்கு. 2001 தான் இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி நடந்திருக்கு. அதுக்கப்புறம் 24 வருஷம் கழிச்சு
இப்போ தான் 4 மாதங்கள் தொடர்ந்து நம்முடைய பங்குச்சந்தைகள் சரிஞ்சிருக்கு. அதுவும் உலக பங்குச்சந்தைகள்லாம் நல்லா இருக்கும்போது நம்ம வந்து தனியாக சரியிறோம். ஸோ அதனால தான் ஒரு நம்பிக்கை, கண்டிப்பாக இந்த பட்ஜெட்டில் ஏதாவது நல்லது செய்வாங்க, பங்குச்சந்தைகள் பெரிய லெவலில் ரிவைவ் ஆகும் அப்படின்ட்டு. அதனால தான் இந்த சமயத்தில் போய் எதுவும் ஷார்ட் செல்லிங் எதுவும் பண்ணிடாதீங்க. லாங் போகிறதுன்னா மேபி நீங்கள் பட்ஜெட்டுக்கு முன்னாடியே கொஞ்சம் லாங் போகலாம். ஆனால் ஒருவேளை பட்ஜெட் சரியில்லாமல் பங்குச்சந்தைகள் இன்னொரு 5-10% இறங்கிச்சுனால் அது திரும்ப வாங்கி ஆவரேஜ் பண்ணக்கூடிய அளவுக்கு கையில் சர்ப்ளஸ் கேஷ் வச்சுக்கின்னு இருந்து நீங்கள் லாங் போகலாம். ஸ்பெக்குலேட்டிவாக லாங் போகாதீங்க. ஸோ அதான் இப்போதைக்கு என்னுடைய அறிவுரை. பார்ப்போம், இன்னும் 2 நாள் தான் இருக்குது பட்ஜெட்டுக்கு, என்ன நடக்குதுன்ட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.